ஒரு வைர சுரங்கத்திற்குள் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் கையில் விளக்கு இல்லை என்றால் அந்த வைரங்கள் எல்லாம் உங்களுக்கு வெறும் கூழாங்கற்களாகத்தான் தெரியும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆறா அமுதே அளவில்லா பெம்மானே என்று மாணிக்கவாசகர் பாடிய அந்த பெரும் ஒளி நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஆனால் ஏன் பலரால் அதை உணர முடிவதில்லை? 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன இந்த ரகசியத்தை இன்று ஆழமாக பார்ப்போம். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது சிவபுராணத்தின் மிக ஆழமான வரிகள். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மையை இன்று பார்க்கலாம். பாருங்கள். ஆறா அமுதே அளவில்லா பெம்மானே. முதலில் ஆறா அமுது என்றால் என்ன? நாம் எத்தனையோ இனிப்புகளை சாப்பிடுகின்றோம். ஒரு கட்டத்தில் அது திகட்டிவிடும். ஆனால் இறை அனுபவம் என்பது தெவிட்டாத அமுதம். அளவு இல்லா பெம்மான். அவனை ஒரு எல்லைக்குள் அடைக்க முடியாது. அவன் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பவன். இவ்வளவு பெரிய சக்தியை நாம் எங்கே தேடுவது? ஒரு உதாரணத்தை பார்ப்போம். கடல் நீர் உப்பு கரிக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த உப்பை தனியாக பார்க்க முடியுமா? நீர் இருக்கும் வரை உப்பு அதில் கரைந்து மறைந்திருக்கிறது, அதாவது ஒளிந்திருக்கிறது. நீங்கள் அந்த நீரை சுவைத்து பார்த்தால் மட்டுமே உப்பின் இருப்பை உணர முடியும். அதுபோலத்தான் இறைவன் இந்த உலகத்திலும் உங்கள் உள்ளத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். ஆனால் அவர் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஓராதார், அதாவது அவனை தேடாதவர்கள் அல்லது புறக்கணிப்பவர்களுக்கு அவர் அந்த நீரில் மறைந்திருக்கும் உப்பை போல தெரியாமல் போய்விடுகிறார். எப்போது நீங்கள் அன்பு என்ற சுவையால் அவனை நெருங்குகின்றீர்களோ அப்போது தான் அந்த பெரும் ஒளி உங்களுக்கு வெளிப்படும். ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே. இந்த வரிகளின் நுணுக்கத்தை கவனியுங்கள். அவன் ஒளியாக இருக்கின்றான், ஆனால் தேடாதவர்களுக்கு தன்னைத்தானே மறைத்துக் கொள்கின்றான். இது தண்டனை அல்ல, அது ஒரு பக்குவம். ஒரு விதையை மண்ணுக்குள் புதைத்து வைத்தால் தான் அது செடியாக முளைக்கும். அதுபோல உங்கள் தேடல் எப்போது தீவிரமாகிறதோ அப்போது உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அந்த விதை ஒளியாக மலரும். மாணிக்க வாசகரின் இந்த வரிகள் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். இறைவன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா? உங்கள் அகந்தைக்கு பின்னால். அந்த அகந்தையை விலக்கி பாருங்கள். உங்கள் உள்ளமே ஒளியால் நிறையும். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.